அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு சாயங்காலம் 5:05 5 வெந்தயத்தை வச்சு 5 நிமிஷத்துக்கு இப்ப நான் சொல்ல போற 5 வார்த்தைகளை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். 5 லட்சம் ரூபாய் பணம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு. அந்த வகையில புதன்கிழமை நாள் சிறப்பு வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 12:15 நமக்கு ஏகாதேசி திதி வருது. இந்த ஏகாதேசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 5 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 5 நம்பர் வரும். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அந்த வகையில 5 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய 5 கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இன்னைக்கு 5 நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அதனால இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை சாயங்காலம் 5:05 நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு உடனடியா கை மேல பலன் கிடைக்கும். சப்போஸ் இந்த வீடியோவை லேட்டா தான் பாக்குறீங்க, இல்ல அந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 இருந்து 5:59 இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா பரவாயில்ல. நைட்டு 12 நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. இதுவுமே நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி இந்த நாள்ல நான்வெஜ் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வேற எந்த கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது. சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 வெந்தயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது. புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த வெந்தய பரிகாரத்தை நிறைய பேரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நாள்ல சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நல்ல ரிசல்ட்ட கிடைக்கிறதா எனக்கு ஒவ்வொரு வாரமுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. அந்த வகையில அடுத்தடுத்து எனக்குமே இந்த புதன்கிழமை நாள்ல வெந்தய பரிகாரம் சொல்றதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குன்னே சொல்லலாம். அதனால இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவை பாக்குற யாருமே தவற விடாம ட்ரை பண்ணி பாருங்க. மத்த நாட்களை காட்டிலும் இன்னைக்கு 5 சேர்க்கை இருக்கிறனால இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த வெந்தய பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு உடனடியா பலனை கொடுக்கும். கடைக்கு போய் புதுசா வெந்தயம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வெந்தயத்துல இருந்து எண்ணி 5 வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 5 நம்பர் புதன் பகவானுக்கு உகந்தது. இந்த வெந்தயத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. இந்த வெந்தயத்துக்கு பசைத்தன்மை ரொம்பவே அதிகம். அதனால
பணத்தை காந்தம் போல நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில இன்னைக்கு இந்த பரிகாரத்துக்கு 5 வெந்தயம் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள். மத்தபடி வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. எப்பயும் போல 10 பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்பயும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தீராத பண கஷ்டம் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, இதுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் பிறக்கும்னே தெரியல. இந்த கடன் பிரச்சனையில சிக்கி இன்னைக்கு நிம்மதி இல்லாம நான் இருக்கேன், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி அடிக்கடி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல யாராவது ஒருத்தராவது கேக்குறீங்க. உங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே 5 நிமிஷமும், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியையும் காமிக்கும். அதனால இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க வடக்கு திசை அப்படி இல்லனா கிழக்கு திசையை பார்த்து, நார்த் டைரக்ஷன் அப்படி இல்லனா ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கிழக்க பார்த்தோ வடக்கு பார்த்தோ இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ உங்க கையில 5 வெந்தயம், அதாவது இடது கையில 5 வெந்தயத்தை வச்சு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 5 நிமிஷம் நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. அதனால உங்க மொபைல் போன்ல 5 நிமிஷத்துக்கு கரெக்டா அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். டுகெதர் ஃபைண்ட் சடன்லி ஜாக்பாட் எஸ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். Together find suddenly jackpot yes. இந்த ஸ்விட்ச் வேர்ட் நம்ம வாழ்க்கைய ஸ்விட்ச் போட்ட மாதிரி உடனடியா மாத்தி அமைக்கும். பொதுவா இந்த ஸ்விட்ச் வேர்டுன்னு இல்லாம எந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை நாம சொல்லும் போதும் நம்ம ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமாகும். அதனால உடனடியா நம்ம வாழ்க்கை மாறும்னே சொல்லலாம். அந்த வகையில பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு தான் இது. உங்க கையில 5 வெந்தயத்தை வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன இந்த ஸ்விட்ச் வேர்டை 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த 5 வெந்தயத்தை கொண்டு போய் நீங்க சமைக்கக்கூடிய வெந்தயம் வச்சிருக்கக்கூடிய டப்பாலேயே மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த வெந்தயத்தை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும். வெந்தய பரிகாரத்தை செஞ்சு பலனடைஞ்சவங்க இன்னைக்கு நிறைய பேர்னே சொல்லலாம். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.